எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் தேவன் நம்மிடம் 3 முக்கியமான காரியங்களை சொல்கிறார். முதலாவது, என்னை நோக்கி கூப்பிடு. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க விரும்புகிறவர். நாம் துன்பத்தில் இருக்கும் போதும், எதிர்காலம் தெரியாமல் குழம்பும் போதும், மனிதர்களிடம் தீர்வு கிடைக்காத போதும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய கண்ணீரையும் வேதனைகளையும் தேவைகளையும் அவரிடம் மறைக்க வேண்டியது இல்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். இரண்டாவது, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நாம் ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். சில நேரங்களில் உடனடியாக பதில் கிடைக்கலாம், சில நேரங்களில் காத்திருக்க சொல்லலாம், வேறு வழிகளை திறக்கலாம். ஆனால் தேவன் மௌனமாக இருப்பது இல்லை. அவருடைய பதில் எப்பொழுதும் நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும். மூன்றாவது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நம்முடைய அறிவுக்கும் புரிதலுக்கும் ஒரு எல்லை உண்டு. இன்று நமக்கு தெரியாத நாளையை தேவன் அறிந்திருக்கிறார். நம்மால் முடியாத காரியங்களையும் அவர் செய்ய வல்லவர். நமக்கு மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். எனவே எனக்கு அன்பானவர்களே, என்ன செய்வது என்று மனிதர்களிடம் கேட்காமல், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடம் கேட்போம். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு பதில் அளிப்பார். நமக்கு தெரியாத பெரிய காரியங்களையும் அவர் வெளிப்படுத்துவார். என்னை நோக்கி கூப்பிடு. இது ஒரு கட்டளை மட்டுமல்ல, அன்பான அழைப்பு. நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இது ஒரு வாக்கு தத்தம். ஆகையால் இன்று விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நமது ஜெபத்திற்கு பதிலளித்து நாம் அறியாத பெரிய காரியங்களை செய்யும் தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.